திடீர்னு ஒருத்தர் அடுத்த நாள் வந்து அப்போ உங்க மக்கள் எல்லாம் பெரிய வந்து பேலஸுக்கு போயிடுவாங்களா? அவன் போறானோ போலையோ, நான் புரிய வைக்கிறதுக்கு பேசுறேன். ஆனா எங்கள் தேவன் விரும்புகிற அத்தனை பேரையும் போக வைக்கக்கூடியதற்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். தேவன் சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிறவர். அதை புரிஞ்சுக்காங்க. சம்பூர்ணமாய் தருகிறவர், சம்பூர்ணமாய் தருகிறவர். இந்த மனநிலை தான் தேவனோடு நீங்கள் இயல்பாக நீங்கள் இயங்குவதற்கு, அவரோடு வந்து அக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து இந்த மொழி தெரிஞ்சாதான் சார் நீங்க அந்த மொழியில பேசும்போது புரிந்து கொள்ள முடியும். இப்ப பிரச்சனையே தேவன் யார்ன்றதை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. இது போதாக இருந்தால், ஆமா, நீங்க ஒரு பெரிய ஒரு பங்களாவை கட்டிட்டு உள்ள இந்த வசனத்தை போடணும். இது போதாது இருந்தால் இன்னமும் தருவேன். வீட்டுல தொங்க போடுங்க. பைபிள் வசனம் தானே? ஆமா, தொங்க போடுங்க. ஆமென். எப்படி தேவன் பண்ண, எப்படி தேவன் பண்ண, அப்படியே அவரை நினைச்சிட்டு அவர் அட்மையர் பண்ணுங்க, அவர் வொர்ஷிப் பண்ணுங்க. ஆமென். எங்கள் தேவன் இது போதாது இருந்தால் இன்னும் தருவார், இது போதாது இருந்தால் இன்னும் தருகிறவர், இது போதாது இருந்தால் இன்னும் தருகிறவர். ஐஸ்வர்யத்தின் எல்கைகளை தேவன் என்றைக்கும் நிர்ணயிப்பது இல்லை. அதை நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பையும் நிர்ணயிக்கக்கூடிய விருப்பத்தையும் உங்கள் கரத்திற்கு அவர் விட்டு விடுகிறார். அங்கேதான் தேவன் நிற்கிறார். கையெழுத்து மட்டும்தான் தேவன் போடுறாரு. எவ்வளவுன்னு ஃபில் பண்றது நீங்க. விசுவாசம் என்கிற ஒரு விஷயம் இங்க ஏன் வருதுன்னா, அதுல உங்க உரிமைக்காக தான் விசுவாசத்தை வர்றாரு தேவன். அதனால தான் நீங்க அற்புதம் நடக்கும்போது பாருங்க, இவர்கள் அந்த எண்ணெயை ஊத்தும் போது இத்தனை கூட எண்ணெய் வரும்னு அவர் சொல்லல. அவர்கள் எத்தனை பாத்திரங்கள் வாங்கினார்களோ அவ்வளவு எண்ணெய் வந்தது. அது மாதிரி உங்க மைண்ட் எவ்வளவு 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 பிராட் ஆகுதோ. நான் இப்ப என்ன சொல்ல வரேன், இந்த வசனத்தை கேட்ட உடனே தேவன் உடனே நாளை காலையில எல்லாரையும் பேலஸ்ல போய் உட்கார வைக்கிறார் நான் சொல்ல வரல. ஆனா எல்லாருமே அதை விரும்பினால் அதை செய்யக்கூடிய அளவு வல்லமை உள்ளவர் என்று நான் பிரசவிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? உங்க கார்ல உங்க எல்லாருக்கும் கார் கொடுக்கும்போது 120 மைல் 140 மைல் மன்னிக்க 220 மைல் ஸ்பீடு வரைக்கும் போற அளவுக்கு என்ஜினை கொடுத்து ஸ்பீடாமீட்டரோட கொடுத்துருவாங்க காரை. கார் எப்படி கொடுக்குறாங்க உங்களுக்கு? ஒரு புது கார் வாங்குறீங்க, அந்த கார் வாங்கும்போது ஸ்பீடாமீட்டர் பாக்குறீங்க, எது வரைக்கும் இருக்கு? 240. உடனே நீங்க நேரா போய், சார் நான் 80 தாண்ட மாட்டேன், தயவுசெய்து எடுத்துருங்க. இந்த ஸ்பீடாமீட்டரையும் எடுத்துட்டு 80 கிலோமீட்டருக்குள்ள ஓடுற மாதிரி நம்பர் போட்டு ஒன்று தாங்க. இந்த இன்ஜினையும் நீங்க என்ன செஞ்சுக்கங்க 80 கிலோ. அவர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, 240 கிலோமீட்டர் நான் போக முடியாது சார் சொன்னா, அவர் சொல்றாரு, நீ போறியோ நீ போலையோ, ஆனா இந்த காரு 240 மைல் ஸ்பீடு வரைக்கும் போகும். கையை தட்டுங்க வரைக்கும், அவ்வளவுதான். திடீர்னு ஒருத்தர் அடுத்த நாள் வந்து அப்போ உங்க மக்கள் எல்லாம் பெரிய வந்து பேலஸுக்கு போயிடுவாங்களா? அவன் போறானோ போலையோ, நான் புரிய வைக்கிறதுக்கு பேசுறேன். ஆனா எங்கள் தேவன் விரும்புகிற அத்தனை பேரையும் போக வைக்கக்கூடியதற்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அவ்வளவுதான். ஆமே. நாளைக்கு வந்து எனக்கு எதுவும் தரலன்னு எவனும் சொல்லக்கூடாது. இல்ல, எல்லாருக்கும் சொல்லிட்டேன். இது போதாது இருந்தால் இன்னமும் தருவேன். ஆமே. பக்கத்துல கையை பிடி சொல்லு, இது போதாது இருந்தால் இன்னமும் தருவேன். ஆமே ஆமே, இன்னும் தருவேன். தருவேன் நான் உங்கள்கிட்ட கேட்டப்ப தருவார். இப்ப என்ன நாத்தான் சொல்ல வராரு? ஐஸ்வர்யம் ஒரு மனிதனை, தேவன் ஐஸ்வர்யம் தரும்போது ஒரு மனிதனை அது நல்லவனாக்குகிறதா கெட்டவனாக்குகிறதா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐஸ்வர்யம் யாரையும் கெட்டவனாக்காது, ஐஸ்வர்யம் யாரையும் நல்லவனாக்காது. அவன் எவ்வளவு நல்லவனோ அவ்வளவுதான் நல்லவன், அவன் எவ்வளவு கெட்டவனோ அவ்வளவுதான் கெட்டவன். ஆமா, காசு கிடைக்கிறவனுக்கு, நல்லவனுக்கு காசு கிடைச்சா அவன் என்ன செய்வான்? நல்லதுக்கு தான் பயன்படுத்துவான். எனக்கு வேணை கொடுத்தா நான் ஒரு 10 பேர் 50 பேர் மெயின்ல யாராச்சும் பாவம் வண்டி கார் இல்லாம நடந்து வரவங்கள நான் கூட்டிட்டு வர்றதுக்கு வெளியே நிப்பாட்டுவேன். அதே வேணை வேற ஒருத்தனுக்கு கொடுத்தா அவன் சாராயம் கடத்தலாம். இப்ப வேன்ல பிரச்சனையா ஓனர்கிட்ட பிரச்சனையா? அப்ப ஐஸ்வர்யத்துல என்னைக்குமே பிரச்சனை
இல்லை. இப்ப ஏன் தெரியுமா இந்த இடத்துல நாத்தன் இதை சொல்றாரு, டே இதெல்லாம் போதாதுன்னு கேட்டிருந்தா, இதுவே பத்தாதுன்னு சொன்னாலும் இதுக்கும் மேல கூட அவர் தந்திருப்பாரு, அப்புறம் ஏண்டா அப்படி குறுக்கு வழியில நீ போற? அதுதான் சொல்ல வர்றது. பின்பு எதற்காக தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நீ கலகம் செய்கிறாய்? உன் தேவன் தராதவர்னா நீ குறுக்கு வழி பண்ணலாம், உன் தேவன் தருகிற தேவன் தானே. இந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துட்டானா இனிமே அவன் பொய் சொல்லி பணம் சம்பாதிப்பானா? இனிமே அவன் ஃப்ராடுத்தனம் பண்ணுவானா? இனிமே அவன் பிக் பாக்கெட் அடிப்பானா? அதைத்தான் நாத்தான் சொல்றான், டே இவ்வளவு கொடுத்த தேவன் பத்தலன்னு சொல்லி இருந்தீனா இன்னும் அதிகமாகவே நான் என்ன செய்திருப்பேன், கொடுத்திருப்பாரு. இவ்வளவு கொடுக்கிறவர் என்பது அந்த அறிவு உனக்கு எப்படி இல்லாமல் போனது? அப்ப மனிதன் எப்பொழுது திருடுகிறான், எப்பொழுது பொய் சொல்லுகிறான், எப்பொழுது ஏமாற்றுகிறான்? காரணம், நான் கேட்கக்கூடிய அளவிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு தேவன், என்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை மறப்பதினால்தான் மனிதன் தவறான வழிகளிலே தன்னுடைய ஆசீர்வாதங்களை பெற முயற்சி எடுக்கிறான்.